குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் டிட்டர்மினேஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சிஸ் டிரான்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். அதாவது சிஸ் ஐசோமரா ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா அது சிஸ் ஐசோமரா டிரான்ஸ் ஐசோமரில் இருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, வாட் ஆர் த மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சிஸ் அண்டு டிரான்ஸ் ஐசோமர்ஸ். So, determination of configuration of geometrical isomers. Cis-trans isomers க்கு வந்து geometrical isomers நம்ம சொல்லுவோம். There are several methods to determine and distinguish between cis and trans isomers. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா physical methods. Physical methods வந்து என்னன்னா the melting point and intensity of absorption of cis isomer are lower than those of the trans isomer. நீங்கள் பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட்டு இந்த இன்டென்சிட்டி ஆஃப் அப்சார்ப்ஷனோட இன்டென்சிட்டிலாம் குறைவாக இருக்கும் சிஸ் ஐசோமருக்கு. மற்ற எல்லாமே சிஸ் ஐசோமருக்கு கூட இருக்கும். த பாய்லிங் பாயிண்ட், சாலிபிலிட்டி, ஹீட் ஆஃப் கம்பஷன், ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன், டென்சிட்டி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், டைபோல் மொமெண்ட், டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், if it has an acid function group of cis isomer are greater than those of the trans isomer. அது இதில் பார்த்தீங்கன்னா cis isomer is unstable, trans isomer is stable. அப்போ அன்ஸ்டேபிள்னா ஹை எனர்ஜி இருக்கும், ஹை எனர்ஜி, இந்த மாலிகுல் பொசஸ் ஹை எனர்ஜி. அப்போ நம்ம கம்பஷன் பண்ணணும்னா, பேர்ன் பண்ணோம்னா, எரிச்சோம்னா இந்த கம்பஷன் ரியாக்ஷனில் வந்து ஹீட் வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகும் சிஸ் ஐசோமர். அதை நான் வச்சுக்கோங்க. ஓகே, டிரான்ஸ் ஐசோமர் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுனால எனர்ஜி வந்து குறைவாக இருக்கும். அப்போ வந்து அதை பேர்ன் பண்ணும்போது குறைவாக தான் எனர்ஜி கிடைக்கும். அது ஒன்று நான் வச்சுக்கோங்க. அடுத்து மெல்டிங் பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா லோயராக இருக்கும் சிஸ் ஐசோமரில். ஏன்னா தே ஆர் லெஸ் எஃபிஷியன்ட்லி பேக்டு, தே ஆர் நாட் டைட்லி பேக்டு. இப்போ உதாரணத்துக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து சிஸ் ஐசோமர் இருக்கும், அதுக்கு மெல்டிங் பாயிண்ட் வந்து குறையாக இருக்கும். அதே இது வந்து டிரான்ஸ் ஃபேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிரான்ஸ் ஃபேட்டு அது வந்து என்னது டால்டா அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து கூட இருக்கும். ஏன்னா அது டிரான்ஸாக இருக்கனால தே ஆர் டைட்லி பேக்டு. மெல்டிங் பாயிண்ட் வந்து கூட இருக்கும் டிரான்ஸுக்கு, சிஸ்ஸுக்கு வந்து குறையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே அனாலிசிஸ், IR, NMR spectra have also been used for determining the configuration of cis-trans isomers. ஓகே, ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் சைக்ளிசேஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிஸ் ஐசோமர் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ராமாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் ஆர் மோர் லைக்லி டு அக்கர். ஏன்னா அது ரெண்டு குரூப்பும் தே ஆர் க்ளோஸ் டு each other. So intramolecular reactions, ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போய் malic acid cis isomer give malic anhydride. அதே இது பார்த்தீங்கன்னா fumaric acid, it is a trans isomer, the reacting groups are far away, so there is no intramolecular reactions, there is no intramolecular reactions. அப்போ intramolecular reactions are more likely to occur in cis isomer due to the reacting groups are close to nearby. Thus a cis isomer undergoes cyclization reaction much more readily than cis isomer. Trans isomer on heating no reaction, however on high heating it also forms malic acid first and then malic anhydride. Okay, the third one is dipole measurement. Dipole measurement பண்ணி நம்ம பண்ணலாம். உதாரணத்துக்கு 1,2 டைக்ளோரோஎத்திலீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டிரான்ஸ் ஐசோமர். ஓகே, அதே இது பார்த்திங்கன்னா இது சிஸ் ஐசோமர். இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். ஏன்னா குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், கார்பன் இஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ். அப்போ டைப்போல் வந்து இந்த ப்ளஸ்ஸு இந்த டைரெக்ஷன் இருக்கும், அதே மாதிரி இங்கிட்டு இந்த டைரெக்ஷன் இருக்கும். இப்போ சிஸ் ஐசோமர்ஸ் பார்த்திங்கன்னா
இதில் வந்து டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 டிபை யூனிட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சிஸ் ஐசோமர்ஸ் லார்ஜ் டைபோல் மொமெண்ட் தேன் ட்ரான்ஸ். ஒய் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா the dipole moments are exactly opposite to each other and they cancel each other. இது இங்கிட்டு பிடிச்சு இழுக்கும், இது இங்கிட்டு பிடிச்சு இழுக்கும். They cancel each other because they are exactly opposite in direction to each other. இங்கே பார்த்தீங்கன்னா there will be net dipole moment. Okay, so it has cis isomer has got great higher dipole moment value 1.90 dB. So the measurement of dipole moment can be used to distinguish the configuration of cis and trans isomers. Fourth method என்னன்னா conversion into compound of known configuration. அதாவது நீங்கள் வந்து trans trichlorocrotonic acid இதை நம்ம when you prepare this compound you will get cis isomer or trans isomer. இப்போ சிஸ் ஐசோமர் ஃபார்ம் ஆயிருக்கா ட்ரான்ஸ் ஐசோமர் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஐசோமரை ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ் எடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது, நம்மளுக்கு ஃபியூமரிக் ஆசிட் கிடைக்குது. அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டு ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபியூமரிக் ஆசிட். அப்போ இது வந்து கண்டிப்பாக இதிலேருந்து கிடைக்கிறதுனால ப்ராடக்ட்லேருந்து ரியாக்டன்ட் வந்து இதுவும் ப்ராடக்ட் ட்ரான்ஸாக இருக்குது, அப்போ ரியாக்டண்ட்டும் ட்ரான்ஸாக தான் இருக்கணும். ஸோ இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் டு டிட்டர்மைன் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் by converting the reactant into compounds of known configuration. For example, there are two isomers, okay, one of which can be hydrolyzed to fumaric acid, hence it must be trans isomer. The other should be cis isomer. Thank you for watching. நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you again.